கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மேயர் கூட்டத்தை நாளை நடைபெறும் என்று வைத்துவிட்டு செல்லும் பொழுது உறுப்பினர் சுகாதார குழு தலைவர் குட்டி தட்சிணாமூர்த்தி மேயரை தடுத்ததால் தன்னை தாக்கியதாக கூறி மேயருக்கு மயக்கம் ஏற்பட்டதாக கீழே விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சிவசுப்பிரமணியன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கும்பகோணம் மாநகராட்சியின் மாமன்ற சாதாரண கூட்டம் இன்று மாலை தொடங்கியது. இந்த கூட்டத்தில் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்ட பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முன்பாக மாமன்ற உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தி என்பவர் அந்த தீர்மான குறித்த விவரங்களை காண்பிக்குமாறு கேட்டுள்ளார். இந்த நிலையில் மேயர் இதற்கு நாளை காண்பிக்கப்படும், இந்த கூட்டம் நாளை நடைபெறும் என கூறிய போது மேயர் சரவணன் வெளியே எழுந்து செல்ல முற்பட்ட போது குட்டி தட்சிணாமூர்த்தி அவரை தடுத்ததாக கூறி அந்த பகுதியில் மேயர் திடீரென தவறி கீழே விழுந்ததாகவும் அப்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அவர் பதறி துடித்தார். என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. உடனடியாக மற்ற கவுன்சிலர்கள் வந்தனர். பின்னர் அறைக்கு சென்று அவர் ஓய்வெடுத்தார். இந்த சம்பவம் தற்போது கும்பகோணம் மாநகராட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக கும்பகோணத்திலே மாநகராட்சியின் மாமன்ற தலைவராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். மற்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் திமுக மற்றும் இதர கட்சிகளை சேர்ந்தவர்கள். அதிமுக உறுப்பினர்கள் 3 பேர் உள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மேயராக இருப்பது அடிக்கடி கூட்டங்களில் சலசலப்பு ஏற்பட்டு வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் இன்று உச்சகட்டமாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது கும்பகோணம் மாநகராட்சியில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும் என கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவசுப்பிரமணியன். என்னடாச்சு? எதனால? என்னாச்சுண்ணா? என்னாச்சு? நீங்கள் சாதாரண மாமன்ற கூட்டம் நடந்து இருந்ததில்ல, இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சிறப்பு தீர்மானங்கள் கொடுத்ததை நான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்னைக்கு சில குறிப்பிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு பதிலாக என்னையை துன்புறுத்தும் வகையிலையும் என்னை போட்டு மன உளைச்சலாக்கி என்னை கீழே தள்ளிவிட்டு எனக்கு நெஞ்சுவலி ஏற்படுத்திட்டாங்க. இதுக்கு நான் தகுந்த பதிலாக நான் மாநில உறுப்பினர்கிட்ட தான் கேட்கணும். அவங்க சொன்ன 20 சப்ஜெக்டை வச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் என்னை மன உளைச்சல் உண்டாக்கிட்டாங்க. எல்லா மாமன்ற உறுப்பினரும் சேர்ந்து எல்லாரும் ஏகமானதாக ஒத்துக்கும் போதும் சில குறிப்பிட்ட மாமன்ற உறுப்பினர் மட்டும் அதுக்கு எதிர்ப்பு வினையாற்றிக்கிட்டே இருந்தார்.
அதனால என்னால் இன்னைக்கு முடியல. ஏன்னா நாளைக்கு கூட்டணி ஒத்தி வைக்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் சரி நாளைக்கு ஓப்பனாக காமிச்சிட்டு கூட்டத்தை நாளை காலையில் வைக்கிறேன்னு சொல்லியும் எனக்கு கேட்காம நீ கூட்டத்தை இப்பயே நடத்தி இப்பயே கட்டலையே என்னை பல்வேறு விதத்தில் துன்புறுத்தி அவர் சுகாதார குழு தலைவர் தான் இதுக்கு முழு காரணமாக இருந்து என்னை தள்ளிவிட்டு என்னை நெஞ்சு வலி ஏற்படுத்திட்டு மயக்க நிலைக்கு அடிச்சிட்டாரு. என்னை உயிரை பேசி காப்பாற்று, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. அவரை நீங்க தாக்குதல் பண்ணதா சொன்னீங்க சார். காப்பாற்றுங்க. நீங்க அவர் அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. கூட்டத்தை ஒத்தி வச்சுட்டு நான் வந்துட்டேன். அவர் கேட்டுக்கிட்டாரு கூட்டத்தை நீங்கள் நடத்தக்கூடாது, நீங்கள் கூட்டத்தை நாளைக்கு ஒத்தி வைங்கன்னு சொன்னாங்க. சரி நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால நாளை காலையிலே அவசரப்பட்ட வச்சிடணும்னு சொல்லி ஆணையத்தை கலந்துட்டு நாளை காலையில் 10 மணிக்கு கூட்டம்னு சொல்லிட்டோம். நான் வெளியே வந்தப்ப என்னை தடுத்துட்டு கதவை தாப்பால் போட்டு என்னை துன்புறுத்தி என்னை தள்ளி விட்டுட்டாரு. நெஞ்சிலே குத்திட்டாரு. அந்த வலி தாங்க முடியல என்னால். நெஞ்சிலே குத்திட்டாரு, என்னால் வலி தாங்க முடியல. மயக்கம் வந்துருச்சு. புகார் தெரிவிப்பீங்களா? அதுக்கு நாங்கள் புகார் யாரும் இருந்தாலும் எங்கள் கட்சி தலைவர்கள் கலந்து ஆலோசித்து இதை தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது. கட்சி தலைவர்களையும் மேலிடத்திலையும் பேசி தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை பார்க்கணும். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. கட்சிக்கு தகவல் கொடுத்து கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ எங்களுக்கு மேலே மாநில உறுப்பினர் போன மாதமே வந்து இந்த கூட்டத்தில் நிறையா அறிவுரை வழங்கினாங்க. அதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் கண்டக்ட் பண்ணி இந்த சுகாதார கூட்டத்தில் இருக்கிற எண்ணெயை முழுக்க இருக்கக்கூடாதுன்னு வச்சு அவர் கொடுத்த மாமன்றத்தில் 25 பொருள் தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கான காரணமாக தான் என்ன சொல்லி டார்கெட் பண்ணார். எப்படி நீங்கள் அவரை தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க, ஏன் அவர் தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க, யாரை கட்டி வைக்கிறீங்க, எதுக்காக வைக்கிறீங்க கேட்குறாரு. நான் அது நிறையா அவர் கலக்கம் கொடுத்து அவர் கலக்கம் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. கூட்டத்தை ஒத்தி வைக்கிறாரு. நாளை காலையில் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லியும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வெளில போட மாட்டேன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டு என்னை நெஞ்சிலே அடிச்சு விட்டாரு. எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. என்னால் தாங்க முடியல. மாமன்ற கூட்டத்தில் என்ன நடைபெற்றது என்பது பற்றிய முழு விவரங்களை கும்பகோணம் மேயர் தெரிவித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். மேலும் என்ன நடைபெற்றது என்பது பற்றிய விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.